எங்க அரியாமங்கலத்துக்கு பஸ் எப்ப வரும்? மேஜிக் ஷோ விட்டு 5 மணிக்கு வரணும். அது வந்தாலும் வரும், இல்ல ராணிபேட்டை பஸ் ஸ்டாண்டோட போயிடும். ஓட்டுறவன் இஷ்டம் தானப்பா, திரும்பி போனாலும் போயிடுவான். தம்பி, இதோ இருக்குது அரியாமங்கலம், 5 கல்லு தூரம் தானே, நடந்து போயிட்டே இருக்க வேண்டியதானே. இந்த காலத்து பசங்களுக்கு முட்டி செத்து போச்சு. பாக்குறேன், வாடா வாடாங்க. ஏண்டா பழைய கூட்டாளியில மறந்துட்டியா? நீ சுப்பிரமணியா கப்பரவாயா எப்படா கல்யாணம்? ஆடி போய் ஆவணி வந்தா பருப்பு கல்யாணம். சுப்பிரமணி அப்பா, இப்பவாது புரிஞ்சுக்கிட்டியா? வாடா வாடா. ஏமா ஏன் நின்று இருக்க? பஸ்ஸுக்கா? அது இப்போதைக்கு வராது, வா வண்டியில கொண்டு போவோம். பாக்குற தங்கச்சி யாருன்னு தெரியுதா? நம்ம 4 கண்ணு வாத்தியார் வீட்டு பொண்ணுடோ. டேய் பாஸ்கர், நான் ஒரே ஒரு தர ஆடுறேன்டா. நீ எல்லாம் சின்ன பசங்க, ஆடக்கூடாது, தள்ளிப்பா. ஓஹோ, நீ ரொம்ப பெரிய பையனா? நான் ஒரு விடுகதை சொல்றேன், அதுக்கு பதில் சொல்றியாடா? விடுகதையா? சொல்லுடி. எங்க வீட்டு சேவல் உங்க வீட்டுல வந்து முட்டையிட்டா. உங்க வீட்டு சேவலா? உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியும், நீ பதில் சொல்லுடா. எங்க வீட்டு சேவல் உங்க வீட்டுல வந்து முட்டையிட்டா, அந்த முட்டை யாருக்கு சொந்தம்? இனிமே உங்க வீட்டு சேவல் முட்டையே விடாது. ஏண்டா? அதை நேத்தே எங்க வீட்டுல அடிச்சு குழம்பு வச்சுட்டாங்க. சரி சரி, இப்படியே பாத்துக்கிட்டு இருந்தா விடிஞ்சு போயிடும். வந்து வண்டியில ஏறுங்க. ஏண்டா பாக்குற, கல்யாணம் ஆயிடுச்சா? சம்சாரம் எத்தினி, குழந்தை குட்டிங்க எத்தினி? நிறுத்துறா, எனக்கு கொஞ்சம் பேச விடு. பேசுடா. எனக்கு கல்யாணம் சொல்லேண்டா.
சொல்லி தொலையேண்டா. பண்ணிக்கணுங்கிற ஆசையே இப்பதான்டா வந்தது. வந்துருச்சா? வந்துருமே. இந்த ஊர் மண்ணோட ராசி அப்படி. தனியா வர்றான், ஜோடியோட போறான். ஏண்டா உனக்குன்னு கல்யாணம் ஆகலையா? கேட்காதடா, நான் அழுதுருவேன். கேக்கல டேய், அழாம விஷயத்த சொல்றா. பின்ன என்னடா, 8 வயசுல இருந்து எங்க அம்மா எனக்கு பொண்ணு பாக்குறாங்க பாத்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஐயோ. இன்னும் எங்க அம்மா ஜாதகத்துக்கு ஏத்த மாதிரி பொண்ணு அமையடா. அடிக்காதடா, அது மாடுறா. உங்க அம்மா இல்ல. சுப்பிரமணியனா, கவலைப்படாதீங்க. அதான் உங்க ஃப்ரெண்ட் வந்துட்டாரு. உங்க பிரச்சனை எல்லாம் தீர்த்து வச்சுவாரு. என்னங்க, ஆடி போய் ஆவணி வரதுக்குள்ள அவர் கல்யாணத்தை முடிச்சு வச்சிருங்க. பாவம். ஷூர். டேய், நீ கவலைப்படாதடா, நான் முடிச்சு வைக்கிறேன் உன் கல்யாணத்தை. சரிடா. அட பாடுறா. எந்த பாட்டா? அந்த பாட்டுறா. ஓ, சுப்பிரமணியா கப்பரவாயா எப்படா கல்யாணம்? ஆடி போய் ஆவணி வந்தா பருப்பு கல்யாணம். தம்பி, எங்க அப்பா எனக்கு இந்த ஊர்ல 5 ஏக்கரா கொல்ல மூடு தான் வச்சிருந்தார். அப்புறம் நான் தலையெடுத்து அதா கூட 7 ஏக்கரா நெஞ்சம் வாங்கி சேர்த்து வச்சிருக்கேன். அப்படிங்களா? எதுக்கு சொல்றேன்னா, அப்பா சம்பாதிச்சத விக்கிறதுக்கு ஒரு புள்ள பிறக்க கூடாது. இப்ப என்ன கஷ்டம் வந்துச்சுன்னு உங்க நிலத்தை விக்கிறதுக்கு வந்துட்டேன். இங்க என்ன வேலை? உங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கிறதா எங்க அம்மா சொல்லவே இல்லையே. அறிவு கட்ட முண்டம். என்ன சொல்லிக்கிறோம்ப்பா, இந்த வயசுல இப்படி ஒரு 3ஆம் தரத்தை கல்யாணம் பண்ணிக்கிட்டு கண்டவனுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டியிருக்கு. அத்த விடு, உன் சமாசாரத்துக்கு வருவோம். இப்போ இந்த நிலத்தை விற்கிறது ரொம்ப அவசியமா? எங்களால இங்க வந்து இருந்து விவசாயம் பண்ண முடியாது. வீணா நிலத்தை எதுக்காக வச்சிருக்கணும் தான். சரி, எப்படியோ போ. தம்பி, இந்த விவகாரம் முடியறதுக்கு எப்படியோ 10-15 நாள் ஆகும். அது வரைக்கும் நீ இந்த ஊர்லயே தங்கி இருப்பியா? இருந்து முடிச்சுட்டே போறேன். அப்போ நான் வரேங்க. பாக்குறேன், நம்ம கிராமம் முன்னித்திக்கு இப்ப என்ன வளர்ச்சி அடைஞ்சிருக்கு கவனிச்சியாடா? ஆமாமா, பிரமாதமான வளர்ச்சி. இந்த ஜானகி பொண்ண பாத்தியா? என்னமா வளர்ந்துருக்கா? ஏண்டா, நீ என்ன சுத்தி அங்க வர்றியா? நினைச்ச நேத்து நீ வண்டியில பேந்த முடிச்ச பாரு, அப்பவே நினைச்ச ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில வாத்தியாரையே கடிக்க வந்துட்டியா? அவள் ஒரு விஷயம் தெரியுமா? 17 வயசுல கழுத கூட அழகாத்தான் இருக்கும். நான் எத்தனை கழுதைகளை பார்த்திருக்கேன். அவ பாலாஜிப்பேட்டைக்கு எதுக்காக போறா? ஏய், அவ எங்க போறா எங்க வர்றாங்கறத வேறு விசாரிக்கிறியா? ஏண்டா, கேட்கறது கூட தப்பா? அப்புறம் பாக்குறது தப்பான்னுவ. இருந்தாலும் வயசு பையனி ஏங்கிடக் கூடாது. சொல்றேன், கேட்டுக்கோ. ஜானகி நம்ம ஊர் காவாங்கரைக்கு தினமும் தண்ணி எடுக்க வருவா. அப்புறமா பஸ்லயோ இல்ல நடந்தோ வாலாஜாபேட்டை காலேஜுக்கு போவா. போதுமா? இல்ல நம்ம ஊர் பொண்ணுங்க எங்க போறாங்க எங்க வர்றாங்க விவரத்தை உங்கள்கிட்ட சொல்லணுமா? போதும். தெரியாதனமா கேட்டேன். ஆமா, இங்க சைக்கிள் எங்க வாடகை கிடைக்கும்? அதான் நம்ம ஊர்ல ஒருத்தருக்கான கூரங்கன், அவங்கிட்ட கிடைக்கும். அது என்னடா கூரங்க? அதுதான் குடிகார ரங்கன். டேய் சோமாரி, சைக்கிள் சக்கரம் எப்படி இருக்கணும் தெரியுமா? சும்மா ரவுண்டா இருக்கணும். ஸ்லேட் பழக மாதிரி சதுரமா இருக்க கூடாது. கைத பாத்து தட்டா. இன்னும் தட்டினா ரிம்மெல்லாம் போல பண்ண உளுந்து போல் இருக்கு. 1/2 மணி நேரமா அடிக்கிறேன். டயர்ல காத்தே ஏற மாட்டேங்குது. அண்ணாத்த, அது பஞ்சர் ஓட்ட வந்த வண்டி. பஞ்சர் ஓட்டாம காத்தடிச்சா எப்படி ஏறும்? ஆட அமாவாசைக்கு 1/2 hour லேட்டா பிறந்தவன இத்த முன்னாடியே சொன்னேடா. நான் கப்புன்னு அடிச்சுக்கிட்டு இருக்கிறேன், பேசாம குந்தி நிக்கிறியாடா? கைத பஜர, காலையில சைக்கிள் எடுத்துட்டு போன கிராக்கி வருது. போனி பண்ணி டீக்கு துட்டு கொடு. அஸ்மால வந்துங்கிறானா? கண்டுக்காத. ஏற்கனவே கடை ஜல்லு, இதுல வேற போனி பண்ணும் போதே தில்லு முள்ளு. எவன் இவர் பெண்ட நிமித்த போறானோ? சைக்கிள் ஓட்டின்னு வரானா குதிரை ஓட்டின்னு வரானா? வாயா மைனரு, எப்படி நம்ம பம்பாய் மெயில வண்டியில சத்தமே வராத, சும்மா ஸ்மூத்தா இருக்குமே? ஸ்மூத்தா போகுது. உன் வண்டியில வெள்ள தவிர மத்த எல்லாமே சத்தம் போடுதப்பா. ஏண்டா கை? சரி, நீ குதிரை விட்டு இறங்க. பையா, மைனருக்கு ஒரு டீ வாங்கினது கூட. அத்தசி முதல்ல. சரி 75 பேர் சுட்டு 1.5 hour. கொஞ்சம் நேரம். இப்பதான 9 மணிக்கு எடுத்த 1/2 hour தானே ஆச்சு. 1/2 hour எப்படி ஆகும்? இதெல்லாம் ஒரு கடிகாரம்னு கையில கட்டி இருக்கிற. இதுல சுண்ணாம்பூத்தி வைய. அத்த பாரு நம்ம கடை கடிகாரத்தை. இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம்ஸ். நீ முள்ள பின்னால் கூட திருப்பி வச்சிருப்ப. இதெல்லாம் ஒரு பழப்பு, பேமானி பழப்பு. முள்ள திருப்பி வச்சிருக்க. யாருமே சொல்ற? உண்மையா சொல்றேன், அந்தால சொல்றேன். என்னாச்சு மைனருக்கு ஒரு பக்கமா இசுக்குது?
என்னாங்கடா ஆளாளுக்கு வெறுப்பேத்துறீங்க? எல்லாரும் வெறுப்பு ஏத்துறாங்க, நீ தேத்திக்கோ. கொஞ்சம் மல்லாக்கட்ட விடு. கச்சி, நீ ஒரு மனுஷனாட்டா. அவன் காலையில கடையை திறந்து வச்சு ஊதுபத்தி கொளுத்தி வச்சு போனி பண்ணுவான். நீ இத்த போனி பண்றியா? உருப்படியா நீ? கைத நாடிக்குது. ஏன் கடை, ஏன் சைக்கிள், ஏன் துட்டு? நான் குடிப்பேன். அத்தக்காக நீ யாரடி? ஐயோ குடிச்சு என்ன அடிக்கிறானே. குடிச்சிட்டு என்ன அடிக்கிறானே. குடிக்கலன்னு உனக்கு தொட முடியாது. என்ன சொன்ன நீ? யார் நான் கேக்குறேன். அன்னைக்கு என்ன சொன்ன நீ? என்ன கட்டிக்கிறதுக்கு முன்னாடி என்ன சொன்ன? இன்னாடி சொன்ன? அடிய பங்கஜ மரகத கருப்பாய் கேளுங்கடி. தொட்டா மணக்குது நானே, என்ன தொட்டுக்குன்னு தோசத்துனானே. வேமாடி குடிச்சிட்டு என்ன அடிக்கிறானே. அடே பாடும் போதாவது கட்டினவனுக்கு கொஞ்சம் மரியாதை கொடுறே. அறியாதியா? தொட்டா மணக்குது கைத கவனிக்கிற. சுப்பா சொல்லப்படாது. எங்க அழும்போது கூட உன் மஞ்சாதி ரொம்ப அழகா இருக்கிறா. ரசிக்கிறியா? ஒன்றக்கண்ணா, மரியாதையா மைனர் செயினை உள்ள போடு, இல்ல நான் சைக்கிள் செயினை வெளியே எடுப்பேன். வாடகை கிடைக்குமா? எதுடா வாடகை கிடைக்குமான்னு கேக்குறேன். கட்டிக்கு போய் சுத்தல எதிர்க்க கொண்டாடா. ஒருத்தரையாவது பொடி போட்டா தான் நான் இந்த ஊர்ல பொண்டாட்டியோட வாழ முடியும். கவனம் வாங்கிட்டு பக்கா. ஏன் தம்பி, நீங்க பங்கஜத்தம்மா பிள்ளை இல்ல? ஆமா. பட்டணத்துல இருந்து எப்ப வந்தீங்க? அம்மாடா நல்லா இருக்காங்களா? என்னது பங்கஜி தம்மா புள்ளையா இது? நான் அரணிச்சார்ல பார்த்தது இப்ப புள்ளைச்சார்ல வந்து நிக்குது. ஏங்க உனக்கு இல்லாத சைக்கிளாமா? நீ எல்லாத்தையும் தள்ளிக்கிட்டு போ. நமஸ்காரம் சார். யாரு நீ? ராமச்சந்திர பையன் பாஸ்கர் இல்ல? ஆமா சார், உங்களெல்லாம் பார்த்து ரொம்ப நாளாச்சு. வா 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 வா. What a pleasant surprise. உட்காருங்க. பரவாயில்ல சார். நோ ஃபார்மாலிட்டிஸ். உட்காரப்பா. என்னது இது? நானும் உங்க அப்பாவும் சிக் ஃப்ரெண்ட்ஸ். ஜானகி, மீனாட்சி, யார் வந்துட்டு பாருங்க. சின்ன வயசுல நானும் உங்க அப்பாவும் மாங்காய் எல்லாம் திருடி தின்னுருக்கோம். ஜானகி அடையாளம் தெரியுதா? நம்ம ஜானகி ஆயுது இவ்வளவு அழகா வளர்ந்துருப்பான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அப்போ கிராமத்து பொண்ணு ஜானகி பட்டணத்து பொண்ணுகளை எல்லாம் விட அழகுன்னு சொல்றியா நீ? பொதுவா நான் பெண்களை ஏறெடுத்து பாக்குறது இல்லை. அப்படின்னா ரோட்ல நடக்கும்போது கூட தலையை குனிஞ்சுக்கிட்டே தான் நடப்பீங்களா? கரெக்ட். அப்படி ஒரு சமயம் குனிஞ்சுக்கிட்டே நடக்கும் போதுதான் பல்லவன் பஸ் மேல டங்குன்னு மோதிக்கிட்டேன். அப்புறம் பஸ் ஓரமா காலியா தான் நின்றுட்டு இருந்தது. பஸ் கொண்டு ஆகலையே. பஸ்ஸுக்கு முன்பக்கம் சொட்டையாகி உள்ள போயிடுச்சு. பாவம் பல்லவன் பஸ். அது ஓரமா நின்னா கூட மரம் போய் அது மேல மோதுது. சரி சரி, விளையாட்டு போதும். 2 பேருக்கும் போய் காப்பி எடுத்துக்கோ போ. தம்பி, நீயும் நல்லா வளர்ந்துட்ட. உங்க அப்பாவுக்கு தான் இதெல்லாம் பார்க்க கொடுத்து வைக்கல. அவர் இருந்திருந்தா நாங்க இந்த ஊரை விட்டு போக வேண்டிய அவசியமே இருந்திருக்காங்க. ஆமா, அம்மா எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. உங்களை பத்தி எல்லாம் உங்க அத்தை சொல்லித்தான் எங்களுக்கு நியூஸ் வரும் தெரியுமா? நீ பிஏ பாஸ் பண்ணது கூட உங்க அத்தை சொல்லித்தான் எங்களுக்கு தெரியும். மாமா மணிய பாத்துக்கிறாரு, நீங்க வேணா பாத்துக்கங்க. தினம் இதே டயத்துக்கு ஓசி காஃபிக்கு வந்துருவாரு. கரெக்ட். இவ்வளவு ஒரு ருசியான காபி தினமும் ஓசிலே கிடைச்சிட்டா நான் மெட்ராஸுக்கு திரும்பி போகவே மாட்டேன். அத்தை எங்க இருக்காங்க? பின்கட்ல வேலையா இருக்கு. பாத்து. அத்தை சௌக்கியமா? அடடே வா தம்பி, அடையாளமே தெரியாம வளர்த்திருக்கியே. அம்மா சௌக்கியமா? உங்க அம்மா எங்களை எல்லாம் மறந்துட்டாங்களா? உங்களை பத்தி தான் அம்மா அடிக்கடி பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஏதாவது வேலைக்கு போறியா? என்ன சம்பளம் வாங்குற? வேலை தேடி தேடி போர் அடிச்சு போய் தான் ஒரு மாறுதலுக்காக நம்ம கிராமத்துக்கு வந்திருக்கேன். வேலையா இருக்கீங்க? அப்புறமா வரேன்.
சீக்கிரமா வா. சரிம்மா. என்னடி இது? ஏண்டி இப்படி கலந்து வந்திருக்க? சீக்கிரமா வந்துடலாண்டாம போனேன். வழியிலேயே மழை வந்துருச்சு. பாதியிலேயே திரும்ப வந்துட்டேன். நல்ல பொண்ணு. முதல்ல உள்ள போய் துணியை மாத்திக்க. காலம் காலமே நேரம் பொன்னான நேரம் நெஞ்சில் தேனோடுமே மூனேனி தள்ளாடுமே நாளும் கல்லூருமே வானம் பன்னீரைத்து காலம் காலமே நேரம் பொன்னான நேரம் நெஞ்சில் தேனோடுமே மேனே தள்ளாடுமே நாளும் கல்லூருமே இந்த நாளும் இது இன்பம் தேடும் நேரம் இந்த நாளும் இது இன்பம் தேடும் நேரம் அடிராத்திரே வெயிலே ஒரு பாய் போடும் மயிலே அடிராத்திரே வெயிலே ஒரு பாய் போடும் மயிலே மஞ்சம் கொடுத்த பின் நாளென்ன பார்ப்பது பூங்காற்றும் நனைகின்ற வேளை நீராடும் பூங்கொடி வானம் பன்னீரை காலம் காலமே la 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 ba 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 பால் போன்ற பாவை
பன்னீரை தூவும் காலம் கார்காலமே நேரம் பொன்னான நேரம் நெஞ்சில் தேனோடுமே பூமேனி தள்ளாடுமே நாளும் கல்லூருமே லா 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 La 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 அம்மா ஒண்ணு இல்லம்மா, மழையில நனையிறது எவ்வளவு சுகமா இருக்கு தெரியுமா? ரவீந்திரநாத் தாகூர் மழை பெய்யறத மணிக்கணக்கில் பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருப்பாரா. மாமா மருமகளும் புஸ்தகத்தை படிச்சு படிச்சே கெட்டு போயிட்டீங்க. இந்தா காப்பி குடி. அம்மாதான் சும்மா இரு, இன்னும் விளையாட்டுத்தனம் போல. கஸ்மாலா பக்கடா எந்த கடையில வாங்கின கார்ல அடிக்கிட்டு திருநெல்வேலி அல்வா கடை இல்ல உன்ன நான் நாயர் கடைக்கு தானே போக சொன்னேன். திருநெல்வேலிக்கு நாட்டுக்கிட்டா என்னயா சைக்கிளுக்கு படுதா படுத்து வந்துட்ட குளிர்டா. கம்மனுக்கடா விஷயம் இருக்குது கைதா. என்ன விஷயம்? ஐ புது சைக்கிள். உனக்கு யாரியா புது சைக்கிள்? சந்தையில இருந்து ஓட்டிக்கிட்டு வந்த. சந்தையில இருந்து ஓட்டிக்கிட்டு வந்தியா? மாடா என்னது? முன்னாடி பார்த்தா திருட்டு சைக்கிள் மாதிரி இருக்குன்னு பாக்குறியா? உண்மையிலேயே பேங்க்காரங்க உதவியில வந்த சைக்கிள் இது. போய் ஐயாவுக்கு ஜம்முன்னு கோழி வரவனுக்கு ஏற்பாடு பண்ண. ஆமா ஐயா சம்பாதிக்கல, சம்பாதிக்கிறதுக்கு கோழி வலுவல் தான் குலைச்சல். உனக்கு என்னடி குறைச்சல் வச்ச? இந்த சைக்கிள் டியூபையும் டயரை வெட்டி போட்டு தான் வறுவல் பண்ணணும். போதிய அண்ணே பேங்க் உதவினா எப்படி? என்ன முதல்ல இத்தப்படியே அட ஒரு பெரிய மனுஷன் ஸ்டாண்ட போட்டு சைக்கிளை நிப்பாட்டிட்டு பேங்க் குள்ள போனான். பேங்க் குள்ள போனா எப்படி திரும்பி வர 1 மணி நேரம் ஆகும். நம்பி நான் சைக்கிள் அடிச்சுட்டு வந்துட்டேன். இவ்வளவு பெரிய உதவிய பேங்க்ல பண்றாங்க. ஐயோ திருட்டு சைக்கிளா? சொந்தக்காரங்க போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா உடனே இன்ஸ்பெக்டர் இருந்து ஏட்டையா வரைக்கும் ஸ்டேஷனை இழுத்து பூட்டிட்டு தேட கிளம்பிடுவாங்களா? அட போட அந்த ஸ்பேனர் எடு. 5 நிமிஷத்துல இந்த சைக்கிளுக்கு அப்பா அம்மாவையே மாத்தி காட்டுறேன். பையா பாத்துக்கணியா? பாத்து பார்த்தா காட்டி மாத்திக்கிறேன். கத்துக்கோ, பின்னால உனக்கு உதவ. எங்கயா புது சைக்கிள்? கம்முனு அந்த ஒண்ணு வந்ததுனால்தான் பழசெல்லாம் ஜொலி ஜொலின்னு ஜொலிக்குது. பஜார 1 ரூபாய் கொடு. ஏய் கொழுப்பா பார், உடனே கொடுத்தா 1 ரூபாய், தகராறு பண்ண 2 ரூபாய். அக்கா இந்த புது சைக்கிள் விவகாரம். 2 ரூபாய் எனக்கு ஒரு டீ வேண்டாம். குழந்தை இங்க இருப்பா. ஆமா குழந்தை பால் கொடு. பாரு நீ டீ குடிச்சிட்டு அக்காவுக்கு ஒரு பக்கடை பட்டம் வாங்கிடுவா. நாயர் கடையில் வாங்கிடுவா. சிங்கிள் கடையில் வாங்கினா திங்க மாட்டேன். என்ன சைக்கிள் விவகாரம்? அது ஒண்ணு இல்ல, சைக்கிளுக்கு பசிக்குதான். ஜானகி, நேத்து ராத்திரி நான் தூங்கவே இல்லை தெரியுமா? அன்னைக்கு மழையில நடந்ததுக்கு என்ன தப்பா நினைச்சிட்டியா? ஜானகி உண்மையா சொல்றேன், இனியும் உன்னை பார்க்காம என்னால இருக்கவே முடியாது. ஜானகி 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 என்னயா சாராய கடையில தகராறா? டவுன் போலீஸ் வருது. இது சைக்கிள் கடை தானே? பின்ன புரோட்டா கடையா? சைக்கிள் நிக்குதா கண்ணு தெரியல? எந்த பொறுக்கி பயலாவது ஒரு புது சைக்கிள் இங்க தள்ளிட்டு வந்தானா? புது சைக்கிளா? பேங்க் வாசல்ல நிறுத்தி வச்சிருந்தேன், திரும்பி வரதுக்குள்ள தள்ளிட்டு வந்துட்டானுங்க. எனக்கு கூட புது சைக்கிள் ரொம்ப ஆசை. அவன் கூட இந்த பக்கம் தான் வந்தானா, ஆள் கூட கருப்பா இருப்பானா. அவன் எப்பவாவது சைக்கிள் கொண்டு வந்தானா லவக்குன்னு பிடிச்சுக்கிட்டு என்கிட்ட ரிப்போர்ட் கொடு. பிடிச்சு கொடுத்தா பணம் கூட தரேன். பணமா? எவ்வளவு எவ்வளவு? ஏண்டி ஏண்டி அட சும்மா கேட்டு வைப்போமே. எவ்வளவு கொடுப்பீங்க? 20 ரூபாய். ஐயோ 20 ரூபாயாமே, நான் 5 வாட்டி படம் பாப்பனே. அடி ஓ மூஞ்சில அடிக்க. முட்டுக்கோஸ் வியாபாரி சைக்கிள் போன வேதனையில நின்னுக்கு நிக்கிறாரு. ஏட்டையா நீங்க கவலைப்படாதீங்க, அந்த சைக்கிள் என்கிட்ட கிடைச்ச அப்புறம் நான் விடவே மாட்டேன்.
ஏட்டையா வந்ததே வந்தீங்க என் வீட்டுல சும்மா திருட்டு போய்கினே இருக்குது அத்தை கொஞ்சம் கண்டுபிடிச்சு கொடுங்களேன். உன் வீட்டுல திருட்டா சீக்கிரம் சொல்லு. உங்களை சொன்னா போதும், வந்த வேலையை விட்டு நின்றுவீங்களா? நீங்க எழுதிக்கீங்க. இந்த வியாழக்கிழமை ஒரு பித்தாள குண்டா, இந்த சனிக்கிழமை ஒரு பித்தாள தேக்குசா, மிந்தா நாளே ஒரு பித்தாள தாம்பலம். என்ன எல்லாம் ஒரே பித்தளையா இருக்குது? தங்க வெள்ளி ஏன் திருட்டு போலன்னு கேக்குறியா? இல்ல அப்புறம் இன்னைக்கு காத்தால ஒரு பித்தளை போடும். உனக்கு எப்படி தெரியும்? இதெல்லாம் நீ தின்னே தீத்துற கூடாதுன்னா மாறுவாடி கடையில கொண்டு போய் வச்சிருக்கேன். அட பாவி, எல்லாத்தையும் அடகு வச்சு சாராய கடையில கொடுத்துட்டியா? பின்ன கரஞ்சோட சொல்றியா? இரு இந்த சைக்கிள் பூரா வித்துட்டு நான் சினிமா பாத்துறேன். என்ன கவனி கட்டுறிய அண்ணன் சாரு ஏத்தே டீ வர வைக்கிற சாப்பிடுறியாமா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம். சைக்கிள் கிடைச்சா வந்து ரிப்போர்ட் கொடு. முட்டுக்கோசியா, எதுக்கு நீ ஒரு 10 ரூபாய் கையாண்ட அட்வான்ஸ் கொடுத்து வை. சைக்கிள் கிடைச்சதுக்கு அப்புறம் கழிச்சுக்கோமா. பெரியரே எனக்கு நீ சைக்கிள் ஓட்டி பாக்கணும்னு ஆசையா இருக்குது. ஏன்னு கேள. ஏன்னு கேட்டுற இல்ல நான் கடிச்சிடுவான். ஏன் இந்த சர்க்கஸ்ல குட்டி ஆனை சைக்கிள் ஓட்டுதான் நான் பார்த்ததே இல்லப்பா. அதுக்கு இத்தோட சொல்றியா? சைக்கிளை பறி கொடுத்துட்டு ஓட்டி வேகலாமா? தலையெல்லாம் குப்புன்னு வேர்க்குதா? இந்த துணியை போட்டா தில்லி தூருக்க செய்த வழக்கமடி பெண்கள் திரையிட்டு முகமலர் மறைத்து வைத்தல் வள்ளியிடையினையும் ஓங்கி முன்னிற்கும் இந்த மார்பையும் மூடுவது சாத்திரம் கண்டாய். ஏன் சிரிக்கிறேன்? பாரதியார் எவ்வளவு பாட்டெல்லாம் பாடியிருக்காரு. உங்களுக்கு பாடுறதுக்கு இந்த பாட்டு தானே கிடைச்சது? ஆசையோடு ஒரு பொண்ணு தேடி வந்திருக்கும் போது பாஞ்சாலி சபதத்தையா பாட முடியும்? உட்கார். நீங்க ரொம்ப மோசம். என் கனவுல. நானா? உன் கனவுலையா? என்ன பண்ண சொல்லு. தெரிஞ்சா இப்பவும் அதெல்லாம் பண்ணலாம். ஐயோ, இன்னைக்கு மழை வரும் போல இருக்கே. மழை சீக்கிரம் வராதான்னு நான் கவலைப்பட்டு இருக்கேன். இனிமே சரிப்பட்டு வராது. 5 நிமிஷம் உன் கூட கொஞ்சம் பேசணும். அப்போ ஒரு கண்டிஷன். என்ன நீங்க தொடாம பேசணும். சரி, தொடல. என்ன அப்படி பாக்குறீங்க? நீ தொடக்கூடாதுன்னு தானே சொன்னேன், பார்க்க கூடாதுன்னு சொல்லலையே. நீங்க பெரிய ஆளு. பாரதியார் உண்மையிலேயே அனுபவிச்சுதான் பாடியிருக்காரு. அப்படி என்ன பாடியிருக்காரு? வள்ளியிடையினையும் மார்பிரண்டையும் துணி மறைப்பதினால் அழகு மறைவதில்லை, சொல்லி தெரிவதில்லை மன்மத கலை. ஓஹோ, மன்மத கலை வரைக்கும் வந்தாங்க. இனி தாங்காது, நான் வரேன். ஜனகி, மன்மதலையை வென்றாருண்டோ என்ன? தம்பி தம்பி, உன்னை எங்கெல்லாம் தேடுறோம்பா. என்ன நீங்க தேடுறீங்களா? பத்திரத்தை கொடுத்துட்டு போன அப்புறம் ஆளே காணா. விக்கிறதுக்கு தானே நீ இந்த ஊருக்கு வந்த? ஆமா, இத பாருங்க, இப்போ ரொம்ப அர்ஜென்ட்டா ஒருத்தரை பார்க்கணும். ரொம்ப அர்ஜென்ட்டா? மாந்தோப்பு கிட்ட என்ன தோப்ப குத்தக எடுக்க போறியா? தம்பி, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன விஷயம்? சொல்றேன் கேளு. அப்பனுக்கு அப்புறம் சொத்து பிள்ளைக்குங்கிறது பழைய சட்டம். இப்ப இருக்கிற சட்டப்படி உயிர் எழுதிக்காம ஒருத்தர் காலம் ஆயிட்டா அந்த சொத்து அவர் பொண்டாட்டி புள்ள பொண்ணு எல்லாருக்கும் சேரணும். ஆமா, இப்போ நான் அந்த சட்டத்தை பத்தி எல்லாம் ரொம்ப அவசியம் தெரிஞ்சுக்கணுமா? ஆமா தம்பி, இப்ப உங்க நில தவிக்கிறதுக்கு உன் கையெழுத்து மட்டும் இருந்தா போதாது, அம்மா கையெழுத்து வேணும். எங்க அம்மா வந்து வரவானா? பத்திரம் தயார் பண்ணி ரெடியா வச்சிருக்கேன். அத மெட்ராஸுக்கு எடுத்துக்கிட்டு போய் உம்மா கிட்ட கையெழுத்து மட்டும் வாங்கியாதான் போதும். சரி, நாளைக்கு வந்து வாங்க. என்ன திரும்பப்பா, இப்ப என்ன ராவு காலமா? தம்பி, இப்ப நீ என் கூட என் வீட்டுக்கு வர, பத்திரத்தை வாங்கிக்கிற, நேரா மெட்ராஸுக்கு போற, அம்மா கிட்ட கையெழுத்து வாங்கிக்கிற, திரும்பி வர. எப்படி தம்பி, எதுல இறங்கினாலும் ஒரு சுறுசுறுப்பு வேணும். தெரியாத போல இருக்கேன். வா. என்னன்னா எப்ப பார்த்தாலும் இப்படியே படிச்சிட்டு இருந்தா எப்படி? குதிரை மாதிரி ஒரு பொண்ணு வீட்டுல வளர்ந்து நிக்கிற, காலாகாலத்துல அதுக்கு ஒரு மாப்பிளை பார்க்க வேணாமா? நீ ஏன் கவலைப்படுற? ஜானைக்கு இருக்கிற அழகுக்கும் அறிவுக்கும் ஐஏஎஸ் மாப்பிள்ள ஒருத்தன் தானே தேடிக்கிட்டு இங்க வரானா இல்லையா பாத்துக்கிட்டே. ஆமா, இப்படி சொல்லி சொல்லி 3 வருஷத்தை தள்ளிட்டேன். பெண்ணையும் பூவையும் வாடி போறதுக்குள்ள விட்டுணும்னு சொல்லுவாங்க. நீ என்ன சொல்ற? ஜானை அள்ளி கூடையில போட்டுக்கிட்டு தெரு தெருவா கூலி விக்கணுங்கிறியா? இந்த கிண்டல்லாம் வேணாம். நேத்து சந்தையில பூங்காவனத்தை பார்த்தேன். யாரு? ஐயாத்திர பண்ண செய்யாத்திர கொடுத்தாங்களே? ஆமா, அவங்க ஊர்லயே
சிங்காரன் ஒரு பையனா, நல்ல பையனா, பெரிய இடமா? அது வரைக்கும் சங்கிலி கருப்பா அமாவாசைன்னு இல்லாம சிங்காரம்னு வச்சிட்டு இருக்கானே, அது போதும். உங்ககிட்ட சொல்லலையேன்னு கோச்சுக்காத. அவங்க நல்ல நாளா பார்த்து பெண் பார்க்க வர சொல்லி அனுப்பிட்டேன். சபாஷ், நேரடி நடவடிக்கையிலே இறங்கிட்டியா? நடத்து பின்ன என்ன? நேற்று இங்க தனியா உட்காந்துட்டு இருக்க? ஒண்ணு இல்லடி, சும்மாதான். எனக்கு தெரியும் நீ எதுக்காக இங்க காத்துட்டு இருக்கேன்னு. எதுக்கு? தோட்டக்கார வந்தாக்கா மாங்காய் வாங்கிட்டீங்களா தானே காத்துட்டு இருக்க. உனக்கு மாங்காய் தானே வேணும்? நான் அடிச்சு தரேன். நீ அப்படி போய் உட்காரு, இல்லாட்டி கல்லு விழும். என்னப்பா சிங்காரம், வண்டி மேல கல்லு விழுத? இருங்க, இதோ வரேன். தம்பி, நம்ம கூட வரட்டுமா? வேண்டாங்க, நீங்க இங்கே இருங்க. அக்கா அக்கா, அங்க இருக்கு பேர் மாங்கா, நான் தான் அடிச்சு தரேன்னு சொன்னேன்ல, அங்க போய் உட்காரு. யாருக்கு அது புதுசா இருக்கு? தெரியல. வண்டி வேற நிக்குது. என்னப்பா விஷயம்? யாரோ மாங்காய் அடிக்க கல் எறிஞ்சிருக்காங்க. வாடி. என்னடா காலங்காத்தால நம்மள வந்து புடிச்சுக்கிட்டாளேன்னு நினைக்காத. என் வீட்டுக்காரன் இருக்கானே சச்சி இருக்காரு, அவரு நீ சொன்னா கேப்பாருமா. ஆரம்பிச்சாச்சா காலங்காத்தால புருஷன் மஞ்சா சண்டையா? பின்ன என்னம்மா, பெட்ரோல் பங்க்ல லாரி எண்ணெய் ரொப்பிக்கிற மாதிரி இந்த ஆளு பவுத்து நிறைய தாராயத்தை ரொப்பிக்கிறாரு. அத்தோட விடுறாரா? வர்த்தகரி கொண்டா, சால்னாவை கொண்டா, அத்தை கொண்டா, இத்த கொண்டான்னு என்ன கேட்டா நான் எங்க போறது? இன்னானே எனக்கு தெரியுமே, நீ இங்கதான் வந்திருப்ப, அம்மா கிட்ட என்ன பத்தி வத்தி வச்சிருப்பேன்னு. ஏமா சொல்ல, ஐயா சொல்ல, ஐயா கொஞ்சம் சொல்ல. அந்த அம்மாவை ஏமா சொல்றேன்? சொல்றேன். இவ என் குடும்பத்தை தின்னே தீத்துருவா. பாருங்க, அரசியலிட்டா நேற்றுக்கு மட்டும் 1.5 படி வேர்க்கல்ல தின்றுக்கா. தச்சி ஒரு மனுஷனாட்டான். இங்கிறத பத்தி சொல்ல குடிக்கிறியா? இவன் நியாயத்தை கேளுங்க. நம்ம ஊருக்கு சினிமா டூரிங் பேக்கேஜ் ஏன் போட்டான்? என்னத்துக்கு? இவளுக்காக தான் போட்டான். அவளோட ராவுகள்னு ஒரு படமாமா, அத 5 தடவையாமா பாப்பா. ஏமா நீயே சொல்லுமா, நான் 4 வாட்டி என்னையே மறந்து குந்திக்கினேன், 5ஆவது வாட்டி தான் நான் கதையை ஃபாலோ பண்ணுனேன். ஃபாலோ பண்ணாலாம் சம்சாரி பேசுற பேச்சாடி இது. சம்சாரி ஒரு வாங்க வாங்க வாங்க. செல்லம், அந்த பாயத்து போட வாங்க. இவர் என் மாப்பிள்ளை, இது என் பொண்ணு, இவன் என் பையன். வாங்க. உங்களுக்கு சொல்லி அனுப்ப முடியல, திடீர்னு புறப்பட்டு வந்துட்டோம். திடீர்னு இப்படி எதையா செய்யறோம் பாருங்க, அதுதான் மங்களகரமா முடியும்னு சொல்லுவாங்க. எங்க அண்ணன் டவுன் வரைக்கும் போயிருக்காரு. அதனால என்ன, நான் பொண்ணை பார்த்தா போறோம். நாங்க பொண்ணை பார்த்தா போறோம். இதோ பக்கத்துல தெரிஞ்சவங்க வீட்டு வரைக்கும் போயிருக்கா, நான் போய் கூட்டிட்டு வந்துடுறேன். நீங்க பேசிட்டு பரவாயில்ல, நிதானமா. அம்மா, நான் வண்டியில வரும்போதே கவனிச்சேன், பின்னால நிறைய சீவ மாடுங்க இருந்துச்சு. நான் போய் பாத்துட்டு வரேன். உன் புத்தி ஒண்ணு ஓட்டு போக மாடா. சரி சரி, நீ போய் மாட்ட பாரு, நான் பொண்ணை பாத்துக்கிறேன். நல்ல 2 கட்டு வீடுதான். பெருசா மறைச்சிடாத, சுவரெல்லாம் மண் சுவர். நீ எதைத்தான் ஒத்துக்கிட்டு இருக்க? மாட்டை பார்த்தாலே மங்களகரமா இருக்கு. மாடு மங்களகரமா இருந்தா போதுமா? பொண்ணு எப்படி இருக்கோ? வெடுக்கு வெடுக்குன்னு பேசாத. நான் இருக்கிறேன்னா எம்ஏ படிக்கலாம் நினைச்சேன். படிப்பு இருக்குடா, நிலபுலங்களை பாத்துக்கலான்னு எங்க அப்பா சொல்லிட்டாரு. எக்கச்சக்கமான சொத்துங்க, நஞ்ச புஞ்ச வெத்தலை வாழை மண்ணாங்கட்டி தெருப்புழுதி. ஏங்க இந்த தெருப்புழுதி மட்டும் எவ்வளவு தேரும்? அது வந்துங்க. என்னங்க நீங்க ஒரு தமாஷுக்கு சொன்னா? ஆமா, பொண்ணுக்கு நீங்க என்ன வேணும்? நான் ஒண்ணும் வேண்டாங்க, இதே தெருவு, நமக்கு சைக்கிள் கடை, காத்தடிக்கிறது, வீல் நிமிக்கிறது, பஞ்சர் ஓட்டுறது, பெண்ட் எடுக்கிறது. எதுக்கு கொஞ்சம் தள்ளியா உட்காரு. ஆமா, வியாபாரம் எல்லாம் எப்படி நடக்குது? இந்த சம்பந்தம் நல்லபடியா முடிஞ்சதுன்னா உங்ககிட்டயே ஒரு 2000 ரூபாய் வாங்கி நான் கடையை விரிவுபடுத்திடுவேன். நான் 2000மா? ஏன் பதறீங்க? ஐயோ, என்னடி இது? மார்க்கெட்ல பார்த்த வண்டி இது இங்கேயே எங்க நிக்குது? சரி சரி, நீ வீட்டுக்கு போ, நான் பின் வழியா உள்ள போறேன்.
காப்பி எங்க இருக்கு? காப்பி முன்னாடி இருக்குது. ஆஹா பொண்ணுக்கு அக்காவா தளதளன்னு இருக்கியே. முன்னாடி சைக்கிளுக்கு இப்படி ஒரு பஞ்சர் ஆயிடுவேன். மாப்பிள்ளை தம்பி காப்பி சாப்பிடுறீங்களா? காபி சாப்பிடுறது இல்ல. அப்போ 200 வாங்கிட்டு வந்துட்டா பியூர் சரக்கு நான் கேரண்டி. கம்மன் கடை காப்பி சாப்பிட மாட்டீங்களா? பால் கொண்டாடட்டா? எங்கே பொண்ணு காணோமே. டிவி சிங்காரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இவ்வளவு ஒண்ணு முடியா இருக்கும். இவ்வளவு பெரிய சவரிய வச்சு பின்னி இழுத்துட்டு வர வேண்டாம். அப்பப்பா. அம்மா நான் பொண்ணை பார்த்தாச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த பொண்ணு பாக்குற சம்பிரதாயம் எல்லாம் வேணாம். ஆஹா. எல்லா சம்பிரதாயத்தோடையும் நம்ம கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். ஜனகி, ஏய் என்ன யோசனை? எனக்கு என்னமோ பயமா இருக்கு. இப்ப பாத்துட்டு போன இடத்துலயே என் கல்யாணத்தை முடிக்கணும்னு எங்க அம்மா ரொம்ப தீவிரமா இருக்காங்க. உங்க மாமாவுக்கு ஓரளவு நம்ம விஷயம் தெரியும் சொன்னீங்க. ஆனா அவர் என்ன நினைக்கிறாருன்னு தெரியலையே. அதான் எனக்கு கவலையா இருக்கு. கவலையே படாது. நம்ம 2 பேர் மனசு ஒன்னா சேர்ந்த பிறகு யாரு என்ன வச்சா என்ன? இந்த பாரு, நம்ம கல்யாணத்துக்கு ஏதாவது எதிர்ப்பு வந்தது, நான் உன்னை பிருத்திவிராஜ மாதிரி குதிரையில தூக்கி போயிடும். என்ன சிரிக்கிறேன்? குதிரை இல்ல, என்ன கூட்டுற இருக்குல்ல. உங்களுக்கு வேலையும் இல்ல, சம்பளமும் இல்ல. ஸ்கூட்டர் எங்க இருந்து வரும்? ஜானகி, எனக்கு வேலை இல்லை, ஆனா வருமானம் இருக்கு. எப்படி தெரியுமா? ஒரு லைட் மியூசிக் பார்ட்டில நான் பாடுறேன். ஒரு நாள் நான் ஸ்டேஜ்ல பாடினா 200 ரூபாய் கிடைக்கும். 200 ரூபாயா? நீங்க ஸ்டேஜ்ல பாடும்போது பார்க்கணும் போல எனக்கு ஆசையா இருக்கு. நீ எதற்கு இருந்தா என் பாட்டு எல்லாமே உன்னை பத்தி தான் இருக்கும். நாழியாச்சி, நான் வீட்டுக்கு போட்டுமா? ஜானகி, நாளைக்கு நான் மெட்ராஸுக்கு போறேன். மெட்ராஸ்கா? நாளைக்கே வா. ஆமா, திரும்பி எப்போ வருவீங்க? அடுத்த வாரம் கண்டிப்பா உன்னை பொண்ணு பார்க்க வருவேன். சத்தியமா? நிச்சயம். போதுமா? போதும் போதும் போதும். கொஞ்சம் இடம் கொடுத்தா போதுமே. அப்போ நாளைக்கு வீட்டுக்கு வரீங்களா? கண்டிப்பா வருவேன். மாமாவை பார்க்க வருவேன். எனக்கு அவர் ஒண்ணும் முக்கியம் இல்ல, என் ஜானகியை பார்க்க. அப்ப நான் வரேன். சார், குட் மார்னிங் மை பாய். எப்படி இருக்க? இந்த கிராமத்துல உனக்கு சரியா பொழுது போகுதா? இந்த கிராமத்துக்கு நான் வந்ததுல இருந்து இங்க இருக்கிற அழகையெல்லாம் அனுபவிக்க பொழுது போதலையேங்கிற ஏக்கம் தான் சார் எனக்கு. வெரி குட் வெரி குட். ஆனா என் மனசையெல்லாம் இங்க விட்டுட்டு நான் மெட்ராஸ் போக வேண்டியிருக்கு. ஆமா, மெட்ராஸ் போயிட்டு வரும்போது ஏதாவது வாங்கிட்டு வரணுமா? ஒண்ணுங்க சார், புத்தகம் படிக்க, எழுத பேனா பேப்பர். ஆமா, இப்ப எழுதிக்கிட்டு இருக்கீங்களே, ஏதாவது கட்டுரையா சார்? எஸ், இலக்கிய கட்டுரை. கலித்தொகையில் காதல் உணர்வு அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதிட்டு இருக்கேன். அருமையான சப்ஜெக்ட். நீங்க எழுதுனா கேட்கணுமா? பாஸ்கர், சில சமய வார்த்தைகள் நம்ம அறியாமலே வந்து விழும். இந்த இடத்துல பாரு. குறிஞ்சி நில சோலையிலே தலைவன் தலைவி சந்திக்கிறார்கள். இதுவரை அவர்கள் யார் யாரையோ சந்தித்திருக்கிறார்கள், பார்த்திருக்கிறார்கள். ஆனால் அந்த பார்வை பொது பார்வை, உள்ளத்தோடு ஒட்டாத பார்வை. இப்போது பார்க்கிறார்களே, இதுதான் பார்வை. இரவும் பகலும் சேரும் இன்பமயமான சூழ்நிலை. இளவேலில் பருவத்து இளந்தென்றல் இப்படித்தான் என்று எடுத்துச் சொல்வது போல் இருவரையும் இருகத் தழுவுகிறது. முதற் பார்வையே முடிவில்லாத காவியமாகிறது. கண்கள் எனும் சாளரத்தின் வழியே உள்ளங்கள் எண்ணங்களை பரிமாறிக்கொள்கின்றன. எத்தனை கேள்விகள், எத்தனை பதில்கள், எத்தனை எத்தனை சுகங்கள், சுவைகள். சென்று வரட்டுமா என்று கெஞ்சுகின்றான் காளை, என்று வருவானோ என்று ஏங்குகின்றாள் பாவை. என்ன அற்புதமான கற்பனை பாஸ்கர். இந்த கலித்தொகையில காதல் உணர்வு இருக்க, அது இந்த கலித்தொகையில காதல் உணர்வு. ஹலோ, எங்க கவனம்? அதான் நீங்க சொன்னீங்களே சார். என்ன சொன்ன? குறிஞ்சி மலர் வருஷத்துக்கு 12 பூ பூக்கும். 12 தானே சார்? எனக்கு பஸ்க்கு நேரமாச்சு, நான் வரேன். இங்க வாடா. ஏண்டா, 7 பஸ் வந்துருச்சு, ஒரு பஸ்ல கூட ஏறல. ஒண்ணுமே புரியல. ஏய்,
பஸ் சார்ஜ் காசு இல்லையா? பின்ன என்னடா, எனக்கு தலைக்கு மேல களத்து மேட்ல வேலை இருக்கு. அப்பா புண்ணியவானே, ஆள விடு, நான் வர்றேன். முதல்ல இடத்தை காலி பண்றேன், போடா. ஜாக்கிரதை போய் சேர்றோம். ஜானகி, எங்க நீ வராம போயிடுவியோன்னு நான் பயந்துட்டேன். பயப்படுற ஆளை பாரு. ஆமா, என்ன தைரியம் இருந்தா எங்க மாமா முன்னாடி அப்படி முறைச்சு பாத்தீங்க? எனக்கு வேர்த்து போச்சு. எப்படி எப்படி குறிஞ்சி பூ வருஷத்துக்கு 12 பூவா பூக்கும்? என்ன திடீர்னு உங்க மாமா என்னமோ கேட்டாரு, நான் எதையோ சொல்லி சமாளிச்சேன். ஜானகி, நான் புறப்படுவா. திரும்ப எப்போ? உன் ஆசை பாஸ்கர் அடுத்த வாரம் கூட்டரோட வருவேன். பஸ் வந்தாச்சு, நீ கவலைப்படாத. நான் நல்ல செய்தியோட வரேன். வரட்டுமா? என்னது, நேத்துக்கு கூட சினிமா பாத்தியா? ஆமா பார்த்தேன். என்ன அடியே, உனக்கு புள்ள பிறந்தா சினிமா கொட்டா இல்லாண்டி பிறக்கும். அதுவும் கையில சாராய புட்டிய வச்சுக்கினே பிறக்கும், தெரியாதா? நான் நேத்து பார்த்த சினிமா கதை என்னான்னு கேக்கலையே நீ? இப்ப சினிமால கதை கூட கீதா? அட இருக்கு, என்னான்னு கேளு. நான் எதுக்குமா கேட்கணும்? அட கேளுன்ற. சரி, என்ன கதாநாயகன் டபுள் ஆக்ஷன், கதாநாயகியும் டபுள் ஆக்ஷன், வில்லனும் டபுள் ஆக்ஷன், வில்லன் தங்காச்சியும் டபுள் ஆக்ஷன். எத்தனை டபுள்? நான் மறந்துட்டேன். அட உன்னோட பெரிய ரோதனையா, 4 டபுள் ஆக்ஷன். சரி வச்சுக்கோ. என்ன ஆகுது? படா ரோதனை கீதா, எனக்கு என்ன தெரியும்? அட என்ன ஆகுதுன்னு கேளுன்றேன். சரி, என்ன ஆகுது? இந்த கதாநாயகன் 2வது கதாநாயகி மேல ஆசைப்படும். இந்த 2வது கதாநாயகிரால அவன் அந்த வில்லன் மேல ஆசைப்பட்டான். இந்த 2வது வில்லங்கிறான அவன் இந்த 2வது கதாநாயகியை கற்பழிச்சுறான். அப்ப அந்த வில்லன் தங்காச்சிக்கிறாள், அவ என்ன பண்றா? கதையாது பைத்தியமே பிடிக்குது. இப்பதான் ஞாபகத்துக்கு வருது. இந்த கதாநாயகனுக்கும் வில்லன் தங்காச்சிக்கும் பைத்தியம் பிடிச்சிருது. அத்தோட வணக்கம்னு போட்டுட்டாங்கப்பா. அடியே, கையில் இருக்கிற இரும்பு துள்ள மண்டைய ஒச்சே போடுவேன். கதையாடி இது. அண்ணா அண்ணா, அவங்க கிட்ட லெட்டர் வந்திருக்கு. பொண்ணு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சான். சந்தோஷம். மத்த விஷயங்களை பேசுறதுக்கு புறப்பட்டு வர சொல்லி எழுதி இருக்காங்க. உடனே நல்ல நாள் பார்த்து புறப்படணும். ஆமா, பஞ்சாபத்தை எங்க வச்ச? இன்னைக்கு சப்தமி, நாளைக்கு அஷ்டமி, நாளைக்கு நவமி, அதுக்கப்புறம் ஆடி பிறந்தது, அதுக்கப்புறம் நல்ல நாளே கிடையாது. ஓ, அதுக்கப்புறம் வர்ற எல்லா நாளும் கெட்ட நாள் இல்ல? உனக்கு எதுக்கு எடுத்தாலும் எனக்குதான். எப்படா அவ கழுத்துல 3 முடிச்சு விழும் நான் துடிச்சுக்கிட்டு இருக்கேன். அண்ணா, நீ இப்பவே உடனே புறப்படுற. இப்பவே வா. ஆமா, இன்னைக்கு இப்பவே புறப்படுற. சரி பிள்ளையாரப்பா, எல்லாத்தையும் மங்களகரமா முடிச்சு வைப்பா. அம்மா, மாமா எங்க போறாரு? அதாண்டி அன்னைக்கு பொண்ணு பார்க்க வரல, அந்த மாப்பிளைய பேசி பிடிக்கதான் போயிட்டு இருக்காரு. மாமா. என்னம்மா, என்னாச்சு? மாமா, கல்யாணம் நிச்சயம் பண்ணுவா போறீங்க? உன் மனசுல என்ன இருக்குங்கிறது எனக்கு நல்லா தெரியுது. உன் விருப்பங்களுக்கும் உன் உணர்ச்சிகளுக்கும் நான் நிச்சயம் மதிப்பு கொடுப்பேன். உங்க அம்மா அப்படி வாசனாலதான் நான் இப்ப புறப்பட்டு போறேன். இதெல்லாம் சும்மா ஒரு எதுக்குத்தான். தைரியமா இரு. சாரி, சாரி. முன்னாலே ஒரு சாரி சொன்னீங்களே, அது எதுக்கு? அதுவா, சும்மா ஒரு மரியாதைக்கு. இந்த சாரிங்கிற ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு என்ன தப்பு வேணாலும் செய்யலாம் ஆயிடுச்சுல்ல? நான் ஒண்ணும் பெருசா தப்பு பண்ணிடலையே. இது ஒரு சுதந்திர நாடு. சிகரெட் பிடிக்கிறது குற்றம்னு சொல்லிட்டு எந்த சட்டத்திலும் எழுதல. தெரியுமா உங்களுக்கு? அது தெரியும். ஆனா எனக்கு ஒரு பிரச்சனை. இந்த சிகரெட் மூக்கல பட்டதுன்னா கொமட்டல் வரும், வாந்தி வரும்.
ஆனா எங்க எப்ப வாந்தி எடுப்பேன்னு சொல்லவே முடியாது. வாந்தி எடுக்கிறது தப்புன்னு எந்த சட்டத்திலையும் சொல்ல தெரியுமா உங்களுக்கு? பெரியவரே இறங்க போறீங்களா? இல்லப்பா. ரைட். தம்பி, நீ சிகரெட் குடிக்கிற பழக்கம் உண்டா? இல்லீங்க. பீடி வேணுங்களா? நல்ல முன்னேற்றம். பெரியவரே பஸ் விலைக்கு வாங்க போற சின்ன பிள்ளை மாதிரி போறவங்க தானே நீ போறோம் வந்தா நான் சொல்றேன் அங்க போய் உட்காரியா. நீங்க நம்ம கருப்பியா தெரியல இல்லையாவது நானே தான். இப்பதான் உங்களையே எனக்கு அடையாளம் புரியுது. எப்படி இருக்கீங்க? சௌக்கியமா இருக்கேன். பழைய வாத்தியார் உத்தியம் தானே? ஆமா, பூவாடு ஸ்கூல்ல இப்ப இருந்துகிட்டு இருக்கேன். 6 வருஷமா என்ன மாத்தாம இருக்காங்க. என்னத்த நாமெல்லாம் வாத்தியார் உத்தியோகம் பாக்குறது? இப்ப இருக்கிற தலைமுறைக்கு மரியாதைன்னா என்னன்னு தெரியல. ஒழுக்கம்னா என்ன வேலைன்னு கேக்குறாங்களே. சமுதாயத்துல சில புல்லுருவிகள் இருக்குது. அது நம்ம காலத்திலயும் இருந்தது, இப்போ இருக்கு. அது எதிர்காலத்திலயும் இருக்கத்தான் போகுது. அதுக்காக எல்லாரையும் ஒரே திராசுல இடம் போட கூடாது. எங்க ஊர்ல ஒரு தம்பி இருக்கு. புகழூர்லயா? ஆமா, சிங்காரம்னு பேரு. இன்னைக்கெல்லாம் இருந்தா ஒரு 25 வயசு இருக்கும். இந்த சின்ன வயசுல எவ்வளவு நல்ல காரியங்கள்லாம் செய்துகிட்டு இருக்கு தெரியுமா? எங்க கிராமம் எப்படியோ இருந்ததுங்க. இப்ப ஓஹோன்னு இருக்கிறதுக்கு காரணமே அந்த தம்பிதாங்க. வாங்க வாங்க. வணக்கம் ஆதிரையா. வணக்கம் வணக்கம். இவர்தான் சிங்காரம், இந்த ஊருக்கே தலைவர். இவர் எனக்கு ரொம்ப நாளே சிநேகிதர், ரிட்டையர்ட் ஹெட்மாஸ்டர், அரியாமங்கலத்துல இருந்து வர்றார். வணக்கங்க. உட்காருங்க. தம்பி, அதை விட இன்னொன்னு முக்கியம். நீங்க பொண்ணு பார்த்துட்டு வந்தீங்களே, அதோட தாய் மாமப்பா. ஓஹோ, அப்படிங்களா? அம்மா வணக்கம்மா. இவங்கதான் சிங்காரத்துடைய அம்மா. இவரு உங்களுக்கு வரப்போற சம்பந்தியமா இருக்காங்களே, அவங்களுடைய அண்ணன். நமஸ்காரங்க. நாங்க பொண்ணு பார்க்க வந்தப்போ உங்களை பார்க்க முடியாம போயிடுச்சு. அதுதான் இப்ப நானே வந்துட்டேனே. மாப்பிள்ளை வீட்டை பாக்குறதுன்னு ஒரு சம்பிரதாயம் இருக்குல்ல, அதுக்காகத்தான் வந்தேன். நான் வேணா வீட்டையெல்லாம் சுத்தி காட்டுங்களா? இப்ப வேண்டாம். இவர் எங்க மாப்பிள்ளை. வணக்கங்க. இது என் பொண்ணு. இது என் பொண்டாட்டி. இது மோரு. இது வாத்தியாரு. ஐயா ஐயா சிக்காரையா, நம்ம ஊர் கோயிலுக்குள்ளார பயங்கரமான கொலகாரம் புந்துட்டு கலாட்டம் பண்ணிட்டு இருக்கான். டவுன் போலீஸ் எல்லாம் அங்க நின்னுட்டு இருக்காங்க. உடனே வாங்க ஐயா. அப்படியா? மன்னிச்சிடுங்க, கொஞ்சம் அவசர வேலை இருக்கு, நான் வரேன். வாங்கய்யா வாங்க, நானும் வரேன். டேய் வீராதி வீரன், என்ன விட்டு போறீங்களா? டேய் எல்லாம் நல்லபடியா நடக்கும்னு நினைக்கிறேன். அப்ப நான் புறப்படுறேன். வாங்க. ஊருக்கு போய் மத்த ஏற்பாடுகளை கவனிக்கிறேன். சரிங்க, அப்போ நானும் வர்றேம்மா. வாங்க. என்ன விஷயம் இன்ஸ்பெக்டர்? நீங்க ஐயா தான் இந்த ஊர் தலைவர். அப்படிங்களா சார்? இந்த கோயிலுக்குள்ள ஒரு பயங்கரமான குற்றவாளி பதுக்கிட்டு இருக்கு. அவனை உயிரோடவோ பணமாவோ கொண்டு வரும்படி எங்களுக்கு மேலெடுத்து உத்தரவு. அவரை பிடிக்க 1 வாரமா நாங்க சோறு தண்ணி இல்லாம அலைஞ்சிட்டு இருக்கோம் சார். எல்லாரும் நல்லா கேட்டுக்கங்க. என்கிட்ட துப்பாக்கி இருக்கு, வேண்டியாரவும் தோட்டாக்களும் வச்சிருக்கேன். என்னை எந்த வழியிலேயாவது எவனாவது பிடிக்க முயற்சி பண்ணா சுட்டு சொல்லிடுவேன். சொல்றத நல்லா கேட்டுக்கங்க. நான் யாருக்கு எந்த தீங்கு பண்ண மாட்டேன். என் வழியிலேயே தப்பிச்சு போக விட்டுருங்க. ரத்த சித்த வேண்டாம் சொல்லிட்டேன். சார், இப்ப என்ன செய்ய போறீங்க? எங்க ஊர் கோயில்ல ரத்தம் சிந்துறத நாங்க யாரும் விரும்பல. மிஸ்டர், சட்டத்தின் பாதையில குறுக்கிட யாருக்கு உரிமை கிடையாது. குறிக்கிடல, உங்களுக்கு உதவி பண்ணவே நான் விரும்புறேன். எனக்கு 10 மினிட்ஸ் அவகாசம் கொடுங்க. உயிரோட அவனை நான் உங்களுக்கு பிடிச்சு தரேன். ஊருக்கு தலைவரா இருக்கீங்க, ஒரு குழந்தை மாதிரி பேசுறீங்களே சார். அவன் ஒரு பயங்கரவாதிங்க. ஏன்பா, துப்பாக்கி